Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கம்பங்கூழ் ரெசிபி தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் and easy மெத்தட்ல பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கம்பு எடுத்துர்க்கேன். கிட்டத்தட்ட அது ஒரு 200 கிராம் இருக்கும். நல்ல சுத்தமான கம்பா வாங்கிக்கோங்க. அப்பதான் அதுல மண்ணு, கல்லு, தூசி எல்லாம் இருக்காது. ஒரு 2-3 தடவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு தெளிவா வரணும். அது வரைக்கும் நீங்க கழுவிக்கோங்க. அப்படி இல்லனா லைட்டா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது குடிக்கிறதுக்கே நல்லா இருக்காது. நல்ல ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி தெளிவானதும் தண்ணியை கீழே கொட்டிடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கம்பை ஃபுல்லா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா லைட்டா மட்டும் கொரகொரப்பா இருக்கட்டும். ரொம்ப கொரகொரப்பா இருந்தா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சிடுங்க. கொஞ்சமா மட்டும் கொரகொரப்பா இருக்கட்டும். இப்போ நம்ம மண்பானையில தான் செய்ய போறோம். மண்பானைக்கு பதிலா நீங்க கெட்டியா அடிகனமான பாத்திரம் எது வேணா எடுத்துக்கலாம். குக்கரோட பாட்டம் கூட எடுத்துக்கலாம். குக்கரோட அடி பாத்திரம் மட்டும் கூட எடுத்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 டம்ளர் மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கலாம். நமக்கு கடைசில தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச கம்பை வந்து அந்த சுடு தண்ணியில சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான மரக்கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சில்வர் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். சில பேருக்கு அந்த ஃப்ளாட்டான கரண்டியில் தான் எடுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ சொன்னேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக கட்டி தட்டாது. ஏன்னா கொஞ்சமாக லைட்டாக கொரகொரப்பாக தானே இருக்குது. நம்ம 3/4 பதத்துக்கு தானே அரைச்சிருக்கோம். கண்டிப்பாக கட்டி தட்டாது. பயப்படாதீங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே இந்த மாதிரி திக்காயிட்டே இருக்கும். கட்டியாக எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கரண்டிலேயே அப்படியே அதை வந்து உடச்சி விடுங்க. நீங்கள் கலந்து விடும்போதே நான் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி அடியில் அப்படியே எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றா அப்படியே கலந்து விடணும். நல்ல கெட்டியாயிட்டே வருது. நான் இது ஃப்ளேமை ஃபுல்லில் வைக்கல, லோலையும் வைக்காதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மிதமான சூட்லேயே அப்படியே வேக வைக்கலாம். கம்பங்கூழ் வந்து இந்த மாதிரி பேனை விட மண்பானையில் இந்த மாதிரி பானை மாதிரி இந்த மாதிரி மண்பானையில் அதாவது பானை ஷேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளேயே தளன்னு கொதிச்சு வரதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோ பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி அகலமான பேன் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நீட்டமான கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பழக்கம் இருக்கிறனால கொஞ்சம் சின்ன கரண்டியில் நான் கிண்டுறேன். இல்லைனா கையில் ஃபுல்லாக தெரிச்சிடும். இந்த மாதிரி முட்டையாக அப்படியே பபிள்ஸாக இந்த மாதிரி தெரிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் கம்பங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற விட்டுடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா இப்போ ஆற விட்டுடலாம். பாருங்கள், நல்லா அப்படியே கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூடாக சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஆறி ஆடை கட்டியிருக்கு பாருங்கள். மேலாப்பில் சூப்பராக ஆடை கட்டியிருக்கு. நம்ம பழைய சாதத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இது அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அப்படியே விட்டுடலாம். காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக சூப்பராக ஊறியிருக்கு. தண்ணி மேலே அப்படியே நம்ம ஊற்றுனது தெளிஞ்சிருக்கு பாருங்களேன். தண்ணி ஊற்றாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது புளிச்சு போயிடும். குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதோடு சேர்த்து தான் நம்ம குடிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுதான் ஹெல்த்தியும் கூட. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம குக் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். அப்படியே சூப்பராக ஸ்லைஸாக வருது. எல்லாத்துலேயுமே நீங்கள் தயிரோ மோரோ ஊற்றி கலந்துடாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தயிரோ மோரோ ஒன்றா கலந்துட்டிங்கன்னா உடனே குடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரம் அது புளிச்சு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் தயிரில் கலந்துப்பேன். வெளியே வச்சிங்கனாலே இது நல்லாயிருக்கும். இப்போ சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் ஒன்றா எடுத்து விட்டுட்டு நல்லா கையிலேயே அப்படியே கரைச்சி விடுங்க. கட்டி தட்டாது. ஏன்னா நமக்கு குருணையாக தான் இருக்குது. அதே மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. ஸோ அப்படியே நல்லா கையிலேயே அப்படியே கரைச்சி விடுங்க. நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்கோன்னு நான் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது குக்கரில் நிறைய பேர் வைப்பாங்க. குக்கரில் செய்கிறத விட இது நம்ம ஓப்பன் பாட்டில் நான் இப்போ சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா வெறும் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கரைச்சி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு தயிர் பிடிக்காது, மோர் சேர்த்துப்பாங்க. அது உங்களோட இஷ்டம்தான். நல்லா அப்படியே கரைச்சி விட்டுடுங்க. இப்போ நீங்கள் எந்த டம்ளரில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டம்ளரில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து கீரை, தொக்கு,
துவையல், ஊறுகாய், அதுக்கப்புறம் கருவாடெல்லாம் செம சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் எது வேணால் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மாதிரி டம்ளரில் குடிக்கிறது இல்லை, நல்ல ஒரு பெரிய செம்பு நிறைய குடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கம்பங்கூழ்லேயே நான் வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ இது ஒரு செம்பு நிறைய நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மண் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை. எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம குக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். தொழில் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக சுத்தமாக அந்த பாத்திரத்தையே கழுவி வச்ச மாதிரி ஒட்டாத அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். தண்ணி அளவும் இதே மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களும் பர்ஃபெக்டான கம்பங்கூழ் வீட்லேயே செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.